வணக்கம். உடுதுண்டு வாழ்வோம். பொதுவாக ஆடு மாடுகள் கோழிகள் வளர்த்து அதிலிருந்து எப்படி வருமானம் எடுக்கிறது, எப்படி மதிப்பு கூட்டுறதுன்னு தெரியாமல் இன்னும் நிறைய பேர் நம்ம புலம்பிட்டு தான் இருக்கோம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கழுதையை வளர்த்து அதிலிருந்து என்னென்ன பொருட்கள்லாம் மதிப்பு கூட்டி சேல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காருங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கழுதைங்கிறது இன்னைக்கு அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு உயிரினங்க. ஸோ அதை எடுத்து இவர் காப்பாற்றி கொண்டு வராதுங்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. அதுக்கே அவருக்காக நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வீடியோ எடுத்தாலும் இன்னைக்கு எத்தனை கழுதைகள் வச்சிருக்காரு, என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, கழுதை மூலயமா அவருடைய வருமானத்தை எப்படி அதிகப்படுத்திருக்காரு அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நண்பர்களே. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. கிராமவனத்துல இருந்து வந்திருக்கீங்க? ஆமா ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணோம் சார். இப்போ உங்க கழுதை பண்ண எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க. பாருங்க என்ன அளவு பண்ணிருக்கோம். நீங்க வரும்போது சின்ன ஒரு கொட்டாயில தான் இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. வளர்ச்சி பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபார்ம். தமிழ்நாட்டிலே கழுதை பண்ணையை பார்க்க முடியல சார். இங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை எடுத்து பண்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் சார். கிராமவனத்துக்கும் ரொம்ப நன்றி. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க. நீங்க போட்ட வீடியோ 1 மில்லியன் வியூஸ் போச்சு. இங்க பாருங்க, கழுதை கூட கத்துது. அதிர்ஷ்டம். கழுதை கத்துது, அதிர்ஷ்டம் பாருங்க. இத கேளுங்க. இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லது. கழுதை சட்டம் உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லா சேனல்ஸ்ல பிகைண்ட் ரூட்ல இருந்து புதிய தலைமுறையில இருந்து எல்லா சேனலும் வந்தாங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி முதல்ல சொல்லிருங்க. என்னோட பேரு ராஜு ஜோசப். நான் இருக்கிற இடம் ஐந்தனை ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி, ஒரு கம்பெனி. ஐந்தனை டாங்கி ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல முசிறின்னு ஒரு பகுதியில் இருக்கு. நாங்க எங்களோட வெப்சைட்ல எங்களோட லொகேஷன்ஸ் எல்லாமே நாங்க போட்டிருக்கோம். நீங்க எப்பனாலும் எங்களை கூப்பிடலாம், எப்பனாலும் எங்களை பார்க்கலாம். இந்த கழுதை யூரின் போறப்பெல்லாம் உடனே போய் பிடிச்சிருங்களா? கண்டிப்பா, அவ்வளவு வேல்யூ அது. அதுக்காக ஒரு ஆளை நீங்க அவர் டாக்டர். ஆமா, அவர் டாக்டர், சித்தா டாக்டர். ஆக்சுவலா சென்னை பக்கத்துல இருந்து வந்திருக்கிறாரு. சென்னையில இருந்து கழுதையோட யூரின் பிடிக்கிறதுக்காக சார் வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க சித்தால அதை வச்சு அவங்க மருந்து ஏதோ தயார் பண்ணுவாங்க. சரிங்க. அதுல நல்ல ஹை டிமாண்ட். 1 லிட்டர் இப்ப நாங்க கொடுத்துட்டு இருக்கிறது 500 ரூபாய். கழுதை யூரின் லிட்டர் 500. சரிங்க சார். இப்ப நம்ம பண்ணையில எத்தனை கழுதைகள் மொத்தம் இருக்குங்க? ரீசெண்டா ஒரு 35 கழுதை, என்னையோட சேர்த்து 36 கழுதை. கழுதுனாங்க ஒரு அழகான பெண்ணுன்னு அர்த்தம். நான் பெண்ணு கிடையாது, இருந்தாலும் உண்மையான வார்த்தை கழுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையாலுமே அழகான பெண்ணுன்னு அர்த்தம். வேணா நீங்க கூகுள்ல போய் பாருங்க. அப்படிதான்டா? ஆமான்னு சொல்லிட்டா. நீங்க அப்ப வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு கொட்டகை தான் இருந்துச்சு. ஆமா, அதுல வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, அப்ப கழுது லத்தி தான் நாங்க சேல் பண்ணிட்டு இருந்தோம். கழுது லத்தி மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா. இப்போ வேற லெவலில் நாங்க பண்றோம். அதான் சார், உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய கழுதைகளை பத்தி பாத்துடலாம். இது பாத்தீங்கன்னா நிறசெனை. நல்ல நிறசெனை. தொட்டு கூட பாருங்க. நீங்க கூட தொட்டு பாருங்க. உள்ள குட்டி இருக்கு, அழகான குட்டி இருக்குங்க, கழுதை குட்டி இருக்குங்க. சரிங்க. கழுது நம்ம எதுவுமே பண்ணாதுங்க. இங்க பாரு, பாருங்க. மற்ற எல்லா அனிமல்ஸ் மேலேயும் வாடை இருக்கும். சரிங்க சரிங்க. ஆனா கழுதையில அந்த வாடை எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி எல்லா கழுதையும் ஒரே இடத்துல வச்சுக்கும் போது சண்டை போற மாதிரியான விஷயங்கள்லாம் ஆக்சுவலா ஆண் கழுதை 2 கழுதை ஒரே இடத்துல நிப்பாட்ட முடியாது. பெண் கழுதை எல்லா இடத்தையும் நிப்பாட்டலாம். சாப்பாட்டு டயத்துல மட்டும் சண்டை வரும். அது குறுகிய இடத்துல சாப்பாடு போடும்போது சண்டை வரும். மற்றது நல்ல பெரிய இடமா வச்சா அது எதுவுமே பண்ணாது. இது ஒரு செனக்கழுதை. இந்த கலர்ல நாங்க பார்த்ததே கிடையாதுங்க கழுதையில. ஆமா, இது நம்ம ஊர் கழுதைல ஹலாரின்னு ஒரு வகை. ஹலாரி இது குஜராத்ல இருக்கு. அங்க இருந்து இங்க இறக்குமதி பண்ணிருக்கீங்க? ஆமா, இங்க நம்ம ஏரியால கொஞ்சம் இருக்கு, வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தவங்க. மத்ததெல்லாம் நம்ம ஊர் கழுதை தான். கழுதை ரேர் பிரீடுங்கிறதால நம்ம செலக்ட் பண்ணிலாம் வச்சுக்க முடியாது. நம்ம கிடைக்கிற கழுதையை வளர்த்துக்கணும். தமிழ்நாட்டிலே தம்பி 1500 கழுதை தான் இருக்கு மொத்தமே. அப்ப எவ்வளவு பெரிய முக்கியம் பாருங்களேன். அழிஞ்சிட்டு வர அழிவின் விளிம்புல இருக்குது. ஆண்டவன் நம்மளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம், இதெல்லாம் எடுத்து நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு. சரிங்க. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பாத்தீங்கன்னா இங்க தாங்க ஒரு கூரை வீடு மாதிரி தான் போட்டு இங்க கழுதையை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஷெட்டை உருவாக்கிட்டாருன்னு. கண்டிப்பா தம்பியோட வரவுனாலதான் அப்படி ஆச்சு. தம்பி நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்தாரு, இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இந்தியாவிலேயே கழுதைக்கு லோன் வாங்கினது நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படிங்களா? இந்தியாவில யாருமே வாங்கினது கிடையாது. ரெக்கார்டா இருக்கு. சரிங்க சரி. இது இந்த ஷெட்டோட அளவு சொல்லுங்க. நீளம் 100 அடி, அகலம் 30 அடி. எத்தனை கழுதைகள் வளர்க்கலாம் இந்த ஷெட் அமைப்புல? இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 கழுதை வச்சுக்கலாம். ஓகே. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 கழுதை வளர்க்கலாம், 30-35 கழுதை வளர்க்கலாம். சயின்டிஃபிக்காக 50 ஸ்கொயர் ஃபீட் ஒரு கழுதைக்கு. 100 ஸ்கொயர் ஃபீட் தான் நடுவில் அங்கிட்ட போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கனாலும் பண்ணலாம், இல்லைன்னா வீட்டில் கட்டி கூட வளர்க்கலாம். இதுவும் ஒரு கலாரின்னு ஒரு கழுதை தான். ஒயிட் கலர் கழுதையை பார்த்தது கிடையாது சார். ஆமாம், இது வாங்க. ஆக்சுவலாக இது ஒரு குதிரை மாதிரி தான்.
ஆனால் வந்து இது கழுதை வந்து குதிரையோட ஃபேமிலி தான், ஒரே ஃபேமிலி. ஆமாம். கழுதைக்கும் குதிரைக்கு என்ன வித்தியாசம்னு தெரியுமா? காது வந்து கழுதைக்கு வந்து பெருசாக இருக்கும், குதிரைக்கு வந்து சின்னதாக இருக்கும். இங்கே பாருங்க, காது பெருசாக இருக்கும், குதிரைக்கு வால் வந்து நீட்டமாக இருக்கும். கழுதைக்கு சின்னதாக இருக்கும். ஆமாம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து யூரினை கலெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். நைட்டு கழுதை இங்கே தான் அடைக்க எல்லா கழுதையும் இல்லை. சரிங்க. நாளைக்கு ஒரு 10 லிட்டரு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே அடைச்சிடும். ஓ. இது வந்து சிமெண்ட் போட்டிருக்கோம். ஓகே. அதனால் இந்த யூரியன்லாம் இதுக்குள்ளே போயிடும். இதில் ஃபில்டர் ஆகி வெளியில் போயிடும். ஆமாம், வெளியில் பிடிச்சு அங்கே வச்சுக்கிடுவோம். ஓகே. சிமெண்ட்டில் படும்பொழுது ஒரு இழுக்கு இல்லாமல் இங்கே போயிட்டு அவளை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். சரி. இந்த குட்டி போட்டு ஒரு 7 நாள் ஆச்சு. ஓகே சார். எப்படி இருக்குது குட்டி ரொம்ப அழகாக இருக்கும். குட்டியில் எல்லாம் அழகாக இருக்கும். ஆனால் கழுதை குட்டிங்கிறது அது வேற லெவலில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த முயல் குட்டி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் இருக்கும். ஆமாம், முயல் குட்டி பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எப்படி விசிட்டர்ஸும் வந்துட்டு இருக்காங்க சார்? விசிட்டர்ஸும் வராங்க, நிறைய பேர் வராங்க. நீங்கள் வரும்போது வெறும் கழுதை லத்தி தான் வித்துட்டு. ஆமாம். இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம், நிறைய எல்லாமே கழுதையிலேருந்து எல்லாமே கழுதையில் உற்பத்தி பண்ணுறோம். சரி, அப்படியே ஒன்று பார்க்கலாங்களா? பார்த்துடலாம். முன்னாடி நீங்கள் வந்து கழுதை பால் தான் பார்த்துருப்பீங்க. ஆமாம். கழுதை பால் வந்து உங்களுக்கு தெரியும் 3000 to 5000 போகுது. ரொம்ப ஒரு சூப்பர் ஃபுட். இப்போ 3000 ரேட்டு போகுதுங்க. கண்டிப்பாக 3000 கம்மி ஆகுது. நம்ம வந்து 2 விஷயத்தை இதில் பண்ணலாம். கழுதை பாலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கழுதை பாலில் டைரெக்டாக நம்ம குடிக்கவும் செய்யலாம், சூப்பர் ஃபுட்டு. அது இல்லாமல் நம்ம இதில் சோப்பு தயார் பண்ணலாம். கழுதை சோப்பு கொடுக்குறீங்க? இங்கே பாருங்க, கழுதை சோப்பு பாருங்க. இது ஃபுல்லாகவே கழுதை சோப்பு இதுக்குள்ளே இருக்குது. 1 2 3 4 5 வகையான கழுதை சோப்பு நாங்கள் தரோம். 5 வகைனா அது எப்படிங்க? ஒரு ஃப்ளேவருங்களா? எல்லாமே ஃப்ளேவர்ஸ் தான். ஓகே. எல்லாமே ஃப்ளேவர்ஸ் தான். சரிங்க. வேற என்னங்க இருக்கு? கழுதையோட லத்தி. கழுதை லத்தி. ஆமாம். இதெல்லாம் கிலோ எவ்வளோ சார் கொடுக்குறீங்க? கிலோ வந்து 350 ரூபாங்க. கழுதை லத்தி எங்கேயும் கிடைக்காது. ஆமாம்மா. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே கழுதை லத்திக்கு ஜிஎஸ்டி கட்டுறது நம்ம மட்டும்தான், 5 பண்ணையில் மட்டும்தான். அந்த அளவு கழுதை லத்தி வந்து சேல் ஆகுதுங்களா? சேல் ஆகுது. நாட்டு வைத்தியர்கள் வாங்குவாங்க. அதே மாதிரி சித்தா விஷயம் தெரிஞ்சவங்க வாங்குறாங்க. ஆமாம், சித்தா டாக்டர்ஸ் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு புகை போடணும்னு வாங்குவாங்க. சில குறிப்பிட்ட ஏரியாவில் நிறைய ஆர்டர்ஸ் வரும். நாட்டு மருந்து கடை இதுலேருந்து வாங்குவாங்க. ஓகே சார். இது என்ன சார், ஆயில் மாதிரி இருக்கு? ஆமாம், விளக்கெண்ணெய் மாதிரி இல்லை? ஆமாம். ஆனால் விளக்கெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழன்னு இருக்கும். ஆனால் இது தண்ணி மாதிரிலாம் இருக்கு. கழுதை யூரின். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இங்கே வந்து கழுதை யூரின். இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுக்கு ஒரு சித்த டாக்டர் வந்திருக்காரு. அவர் வந்து மருந்துக்காக வாங்கிட்டு போறாரு. ஏன்னா அவர்கிட்ட கேட்டால் என்ன மருந்துன்னு சொல்ல மாட்டாரு. அதோட மதிப்பு தெரியுறவங்க அதை தேடி வந்து எங்கேயுமே கழுதை பண்ண இல்லைங்கிறதால அப்படி ஒரு டிமாண்ட். நான் ரீசெண்டாக பார்த்தேங்க, சாட் ஜிபிடின்னு பார்த்தேன். இந்தியாவிலே பெஸ்ட் ஃபார்ம் எங்கன்னு கேட்டேன். 5 டாங்கி ஃபார்ம்னு வந்துச்சு. இந்தியாவிலேயே பெஸ்ட் ஃபார்ம். கடைசி ஒரு 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவு உங்களுடைய வீடியோக்களும் சரி, உங்களோட வெப்சைட் எல்லாமே ஆக்டிவா இருந்திருக்கு. ஆமா, ஆக்டிவா இருந்திருக்கு. பாடி பட்டர் தயார் பண்றோம். பட்டர்ங்கிறது உடம்புக்கு போடுறது. ஃபுல்லா சோம்பு கூட. அதே மாதிரி க்ரீம் பண்றோம். க்ரீம்னா முகத்துக்கு போட க்ரீம். கழுதை சார்ந்த எல்லாமே இருக்கு. சரிங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இது என்னவா இருக்கும் பாக்குறீங்க? கழுதை தாயத்துன்னு போட்டிருக்கீங்க. ஆமா, கழுதை தாயத்து காட்டுங்க சார். ட்ரெடிஷனலா அந்த காலத்துல நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. இன்னும் தாயத்து, கழுதை தாயத்து அப்ப நான் சின்ன பிள்ளையில பாத்திருக்கேன். தாயத்து. ஓகே. தாயத்துனா அதுக்குள்ள என்ன சார் வைக்கிறீங்க? இதுக்குள்ள முடி இருக்கு. கழுதையோட முடி. ஆமா, இது 250 ரூபா ஒரு தாயத்து. இந்த ப்ரொடக்ஷன் இந்த உலகத்துல எங்கேயும் கிடையாது. இப்போ கல்யாணம் வந்து கழுதைக்கு கட்டி பண்ணுவாங்க தெரியுமா, மழை வரலன்னு. இன்னொரு விஷயம் இருக்கா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கழுதைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் ஆயிரும். உங்களுக்கு ஆயிடுச்சா இல்லையா? பிரச்சனை இல்லை, தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை. எண்ணெய் பாரி யோகம் வரும். அந்த காலத்துல வந்து சலூன்லாம் மாட்டியிருப்பாங்க. டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இதையும் ஒரு பிசினஸாக மாற்றி உங்களுடைய கழுதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணிட்டோம். இதையும் நாங்கள் சேல் பண்ணுறோம். வந்து ஏசுநாதர் உலகம் ஃபுல்லாகவே அதிக பாப்புலேஷன். இவரும் வாகனம் வந்து என்னன்னா கழுதை தான். ஏன் தெரியுமா? அவர் வந்து இஸ்ரேல் நாட்டில் எருசலேம்னு அதோட கேபிட்டல். அங்கே வந்து வருவார். வரும்போது கழுதையில் தான் வருவார். அப்போ கழுதையில் வரும்பொழுது அவர் வந்து கேட்பாங்க, ஏன் நீ கழுதையில் வரணும்? குதிரையில் வந்தால் போருக்கு வரதாக அர்த்தம், கழுதையில் போகிறது அமெரிக்கான. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்கள் இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து சேஷா தேவி இருக்குது, இது சீட்லா தேவி. அவங்களோட ஃபோட்டோவில் சீட்லா தேவி. இவங்க வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒரு கையில் குடம் வச்சுருப்பாங்க, இன்னொரு கையில் வந்து விளக்கமாறு வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டிலாம் எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி அந்த குடம் வச்சுருப்பாங்க, அது ப்ளஸிங் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஊரில் மாரியம்மன் இருக்காங்கல்ல, மாரியம்மன் கோயிலில் வந்து நம்ம அம்மா பத்துச்சுன்னா அங்கே போய் படுத்திருப்பாங்க ஒரு 10 நாள். அந்த மாதிரி இவங்க நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ். இதையுமே சேல் பண்ணுறோம். இதையும் சேல் பண்ணுறோம். சாம்பிராணி சேல் பண்ணுறோம். சாம்பிராணி
அதுவும் பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து கழுத லத்தியில சாம்பிராணி இங்கே மட்டும் தான் கிடைக்கும். இங்கே மட்டும்தான் உலகத்திலே நம்மகிட்ட மட்டும் தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு 4 ஃப்ளவரில் கழுத லத்தியை வச்சு கம்ப்யூட்டர் சாம்பிராணி நல்லா போகும், நல்லாயிருக்கும். எல்லாமே இங்கே பண்ணுற ப்ரொடக்ஷன் தான். ஓகே. இப்போ பாருங்க 1, 2, 3 வகையான இது இருக்குது. ஆக்சுவலாக இது மட்டும் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே கழுதையை வச்சு. எங்கள்கிட்ட வந்து மீன் அமிலம் கிடைக்கும். மீன் அமிலம் கிடைக்கும். ஃபிஷ் அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மள்ட்ட கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நம்மள்ட்ட வந்து பஞ்சகவியும் நம்மள்ட்ட இருக்குது. அதே வந்து மூலிகை வெரைட்டி, மூலிகை பூச்சி வெரைட்டியும் பண்ணுறோம். இது எல்லாமே இல்லாமல் ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்திருக்கோம். மந்த்லி ஒன்ஸ், மாதத்துக்கு ஒரு தடவை ஆன்லைன் டைரெக்டாக எடுக்கிறது இல்லை. ஒரு 3 நாள் பயிற்சி எடுக்கிறோம். அந்த 3 நாள் பயிற்சி எப்படின்னா கழுதை வளர்க்குறது, அதை பராமரிக்கிறது. சரி. அடுத்த நாள் வந்து அதுலேருந்து என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும், என்னென்ன பொருள் கிடைக்கும், மதிப்பு கூட்டிய பொருள் என்ன, நேரடி என்ன பொருள் கிடைக்கும், இது 2 பண்ணுறோம். அடுத்தது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. சரி. அது மட்டும் இல்லாமல் லீகாலிட்டி அப்படின்னா என்ன சட்டத்திட்டத்துக்கு கீழே கழுதைகளை நீங்கள் வளர்க்கலாம், எப்படி வந்து ஃபண்டிங், அதுக்கு தேவையான லோன் எப்படி வாங்குறது. இருந்தாலும் சார் ஒரு புது விஷயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதுங்கிறது ரீச் கிடைக்குமே தவிர மார்க்கெட்டிங்கில் ஒரு சிக்கல் வரும். கண்டிப்பாக அதை புரிய வச்சு மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதா இங்கே, அதுதான் உங்கள் பெரிய இஷ்யூ சார். மார்க்கெட் ஓப்பனாக இருக்குது. ஓகே. மக்களுக்கு யாருக்கும் தெரியாத பற்றி. அது வந்து இதில் ஒரு பெரிய ரிஸ்க். அவேர்னஸ் கொடுத்தோம். கழுத சோப்பு வந்து கிளியோபட்ரா குளிச்சது சோப்பு, கிளியோபட்ரா குளிச்ச சோப்பு. அவங்க ஏன் குளிச்சாங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம உடம்புல வந்து ஸ்கின் வந்து பாதுகாக்கப்படும், இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. இல்லை நிறைய சித்தாவளி வந்து இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, கழுத சோப்பு போட்டு குளிங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறதை பார்க்க முடியுதுங்க. ஆமாம், இந்த ப்ராடக்ட்லாம் நம்மள்ட்ட கிடைக்குங்க. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, அதே மாதிரி எங்களோட வெப்சைட்டு, அதே மாதிரி எங்களோட யூடியூப் சேனலு, இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே இதுக்கான அவைலபிலிட்டி இருக்குது. குவாலிட்டி வந்து 100%. நம்ம வாங்கி ஒரு இடத்துல வாங்கியெல்லாம் பண்ணல. நீங்கள் கழுத பண்ணி பார்த்தீங்க, ஃபார்ம் டு கஸ்டமர்ஸ். நான் வந்து இவ்வளோ ப்ராடக்டை காட்டினேன், இவ்வளோ விஷயம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா நான் மட்டும் பண்ணலை, இது ஒரு பெரிய டீம். இங்கே பாருங்கள், ஐந்தனையில் வந்து ஐந்தனை டாங்கி ஃபார்மில் இவ்வளோ பெரிய டீமாக இருந்து நாங்கள் பண்ணுறோம். சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இங்கே இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் யூனிக்கான ப்ராடக்ட். இது மட்டும் இல்லாமல் ஃபார்மில் இன்னும் பின்னாடி நம்ம பண்ணையை பார்த்துக்கிறதுக்கு அங்கே மக்கள் இருக்காங்க. ரொம்ப நன்றி சார் உங்களை சந்திச்சதுல. கழுதைகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலேருந்து என்னென்ன விஷயங்களை மதிப்பு கூட்ட முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சிங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. சரிங்க. நிறைய ப்ராடக்ட்டை பற்றியும் சொன்னேன். எல்லா ப்ராடக்ட் எங்கிட்ட இருக்குது. ஃபார்ம் டு கஸ்டமர் தான். மொத்தமாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஓகே சார். சரிங்க சார், நன்றி.